நமஸ்தே. இப்போ நம்ம பிராத்தமிக் புக்கில் இருக்கிற பாட் ஏக் பேஷேவார் அந்த லெசனோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த செகண்ட் பேராகிராஃப் வரைக்கும் முன்னாடி உள்ள வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம முதல் பாடம் அதோட கண்டினியூவேஷன் அதை தான் பார்க்க போகிறோம். हमें पहनने के लिए कपड़े चाहिए. ये कपड़े कहाँ से आते हैं? पहले किसान खेतों में कपास पैदा करता है. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் அணிவதற்கு ஆடைகள் தேவை. இந்த ஆடைகள் எங்கிருந்து வருகின்றன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. முதலில் விவசாயிகள் வயல்களில் பருத்தியை பயிரிடுவார்கள். பருத்தியிலிருந்து பருத்தியையும் பருத்தியிலிருந்து நூலையும் நூலிலிருந்து துணியையும் உருவாக்குகிறார்கள். பருத்தி அப்படின்னா காட்டன், பஞ்சு. ஃபஸ்ட்டு பஞ்சிலிருந்து நூல் எடுப்பாங்க. நூல் எடுத்து துணியாக நெய்வாங்க. இப்படி தான் நமக்கு துணின்றது, கிளாத்துன்றது நமக்கு கிடைக்குது. We need clothes to wear. Where do these clothes come from? First, farmers grow cotton in the field. They make cotton from cotton threads, from cotton and cloth from thread. இந்த மாதிரி தான் நமக்கு பருத்தி, அதாவது காட்டன், பஞ்சிலிருந்து நூல் வருது, நூல்லேருந்து துணி வருது. वे कपास से रुई से धागा और धागे से कपड़ा बनाते हैं. कपड़े बुनने वाले को सुलाहा कहते हैं. ये कार्गों पर कपड़ा बुनते हैं. கோப்பைகளை நெய்பவர்கள் நெசவாளர் என்று அழைக்கப்படுகின்றனர். தறிகளில் துணி நெய்க்கிறார்கள். The person who weaves cloths is called a weaver. They weave cloths on looms. அதாவது அந்த நூலாக இருக்கிற கோப்பைகளை நெசவாளர்கள், அதாவது நெசவாளர் என்று அழைக்கிறாங்க, நெய்ப்பவரை. அந்த துணியாக தயார் பண்ணுறவங்கள நெசவாளர் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க, கூப்பிடுவாங்க. அந்த தறியில் இந்த துணியாக நெய்க்கிறவங்க அவங்க தான் நெசவாளர்கள். இதை தான் சொல்கிறாங்க. அடுத்தது, रोटी कपड़ा और मकान के अलावा हमें बर्तन और आभूषण भी चाहिए. आभूषण बनाने वाले को से सोनार करते हैं. உணவு, உடை, தங்குமிடம் தவிர பாத்திரங்கள் மற்றும் நகைகளும் நமக்கு தேவை. நகைகள் செய்பவர் பொற்கொள்ளர் என்று அழைக்கப்படுகிறார்கள். Apart from food, clothes and shelter, we also need ustensil and jewelers. A person who makes jewelry is called a goldsmith. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு தேவையான உணவு, சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, போட்டுக்கிற உடை, தங்குமிடம், இருப்பிடம், இதெல்லாம் தவிர நமக்கு தேவையானது பாத்திரம், அதாவது நம்ம சாப்பாடுன்னு செஞ்சு சாப்பிட்றதுக்கு பாத்திரங்கள் தேவை. அதே மாதிரி நகைகள், நம்ம போட்டுக்கிறதுக்கு ஜுவல்ஸ் தேவை. நகைகள் செய்பவர் பொற்கொள்ளர் என்று அழைக்கிறார்கள். அந்த நகையெல்லாம், அந்த செயின், வளையல், இந்த கம்மல், இந்த மாதிரி செய்கிற அவங்களெல்லாம் நகைகள் செய்கிறவங்களெல்லாம் பொற்கொள்ளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
அடுத்த சென்டென்ஸ், सोनार सोनार सोने से कंगन जंजीर अंगूठी आदि बनाते हैं, वे संधि से ताली गिलास आदि बनाते हैं। அடுத்தது, பொற்கொல்லர் தங்கத்திலிருந்து வளையல்கள், சங்கிலிகள், மோதிரங்கள் போன்றவற்றை செய்கின்றன. வெள்ளியிலிருந்து தட்டுக்கள், கண்ணாடிகள் போன்றவற்றை செய்கிறார்கள். Goldsmiths make bangles, chains, rings, etc. from gold. They make plates, glasses, etc. from silver. அதாவது கோல்டு ஸ்மித்து அதாவது பொற்கொள்ளர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, தங்கத்தில் பேங்கிள்ஸ், அப்புறம் செயின்ஸ், ரிங்ஸ், வளையல்கள், சங்கிலிகள், மோதிரங்கள் இதெல்லாம் வந்து தங்கத்தில் செய்கிறாங்க. அடுத்தது பிளேட்ஸ், கிளாஸஸ் இதெல்லாம் வந்து வெள்ளியில் செய்கிறாங்க. தட்டுகள், கண்ணாடிகள் இதெல்லாம் வந்து வெள்ளி பொருட்களில் செய்கிறாங்க, வெள்ளியில் செய்கிறாங்க. लोहर भी हमारे काम के हैं, लोहर लोहे के सामान बनाते हैं, किसान राज बढ़ाई सुलाहा सोनार लोहर आदि पेशेवर हैं, ये हमारे जीवन को सुखमय बनाते हैं. கரும்புலிகளும் நமக்கு பயன்படும். கொல்லர்கள் இரும்பு பொருட்களை தயாரிக்கிறார்கள். Blacksmiths are also useful to us. Blacksmiths make in iron goods. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இரும்பு பொருட்களும் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அதையும் நமக்கு செஞ்சு தரத்துக்கு கொல்லர்கள் அப்படின்றவங்க இருக்காங்க. விவசாயிகள், அதாவது கிசான், ராஜ், படாயி, சுலாஹா, சோனார், லோஹர் இவங்கெல்லாம் வந்து விவசாயிகள், கொத்தனார், கைவினை நெசவாளர், பொற்கொல்லர், கொல்லர் போன்றவர்கள் தொழில் வல்லுநர்கள். இவை நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக ஆக்குகின்றன. இவங்க எல்லாம் தான் நம்மளோட வாழ்க்கையை வந்து மகிழ்ச்சியாக ஆக்குறாங்க. ஃபார்மர், மசன், கார்பெண்டர், வீவர், கோல்ட்ஸ்மித், பிளாக்ஸ்மித் எக்ஸெட்ரா ஆர் ப்ரொஃபஷனல்ஸ். தே மேக் அவர் லைஃப் ஹாப்பி. இவங்கெல்லாம் இல்லைனா நம்மளால் வாழ முடியாது. இவங்கெல்லாம் ஒவ்வொரு பொருள் தயாரித்து கொடுக்கலனா சாப்பாடு இதுக்கு வந்து விவசாயி தேவை. கொத்தனார் வீடு கட்டுறதுக்கு அவர் தேவை. கைவினை நெசவாளர் தைக்கிறவங்களோ இல்லை துணி நெய்கிறவங்களோ இல்லைனா நம்மளோட ட்ரெஸ்ஸு, அதாவது உடைன்றது அணிய முடியாது. அவங்க ரெடி பண்ணி கொடுத்தா தான் நம்மளால் போட்டுக்க முடியும். பொற்கொல்லர்கள், கொல்லர் அதே மாதிரியே நகைகள், நம்ம ஆபரணங்கள் போட்டுக்கிறோம், அதெல்லாமும் நமக்கு தேவை. இவங்கெல்லாம் இல்லைனா நம்மளோட லைஃப் வந்து மகிழ்ச்சியாகவே இருக்காது. அதனால் நம்மளோட லைஃப் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு இவங்கெல்லாம் தான் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு இந்த லெசனில் சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமஸ்தே, தன்யவாத்.